viewers, welcome back to Rudra's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு டிஷ் பார்க்க போறோம். ஆப்பிள் crumble தாங்க. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. செஞ்ச உடனே எங்க வீட்ல காலி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. இதுக்கு வந்து நான் 1.5 ஆப்பிள் எடுத்திருக்கேன். சரிங்களா, நான் கம்மியா தான் பண்றேன். அப்புறமா வந்து பட்டர் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, மைதா வந்து 1 கப்பு, அதுக்கப்புறமா தண்ணி வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன். இந்த 3 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆர் பவுடர் சுகர் வந்து இந்த மைதாவோட ஆட் பண்ண போகிறோம். இந்த 5 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து நம்ம இந்த ஆப்பிளோட ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, இதோட சின்னமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா நட்மேக் கண்டிப்பாக 1/2 டீஸ்பூன் போடுங்க. இது வந்து ஆப்ஷனல் ப்ரௌன் சுகர், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணானா விட்டுறலாம். ஓகேங்களா, ஆனால் நட்மேக் வந்து கொஞ்சம் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்க. அப்புறமா மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் சொல்லுவேன் நான். சரிங்களா, சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஓடிஜி இருக்கு, இல்லை ஒரு மைக்ரோவேவ் ஆன் வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு மந்த்துக்கு அட்லீஸ்ட் 2 தடவை நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா, இது வந்து 899, விலை ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா ஒசாரோன்னு ஒரு பிராண்ட் இருக்குங்க 200 ருபீஸில், அது வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து ஆப்பிள பாருங்க, நான் இந்த மாதிரி பீல் பண்ணிடுறேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லயும் பீலர் இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சென்டரில் இருக்க ஹார்ட் பார்ட் மொத்தத்தையுமே வந்து கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நடுவில் ஹார்ட் பார்ட் இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்காது இல்லைங்களா, அதனால. ஓகேங்களா, மொத்தமாக கட் பண்ணிட்டு இதை பாருங்க, இப்போ க்ளீன் பண்ணிட்டு 3 பீசஸாக இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, இப்போ வந்து ஸ்மால் சங்காக கட் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு பிக் சங்க் தான் வேணும்னா பிக்காக கட் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான் டோட்டலாக. ஓகேவா, பாருங்க, நான் ஒரு ஆப்பிள் சின்னதாக, ஒரு ஆப்பிள் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண ஆப்பிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துக்கிட்டு இந்த பாருங்க, இந்த சின்னமன் பவுடரும் அப்புறமா அந்த நட்மேக் கம்பல்சரியா போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி, அதுக்கப்புறமா அந்த 5 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இதை வந்து அடுப்புல வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை கலந்து மூடி போட்டு மூடி 5 to 6 மினிட்ஸ் கிட்ட லோ ஃப்ளேம்ல வச்சு அதை குக் பண்ணிடுங்க. இதை குக் ஆகிற சமயத்துல நம்ம இங்க என்ன பண்றோம்னா எப்பவும் போல ஜலிக்கிறோம். ஓகேவா, ஒரு தம்புருலா வச்சுக்கணும், எப்பவுமே ஜலிச்சுக்கோங்க மாவை. இப்படி மாவை ஜலிச்சுட்டு இதுக்கப்புறமே வந்து அந்த பவுடர் சுகர் இருக்குங்களா, அதை வந்து போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜலிச்சுட்டு இந்த பாருங்க, இப்ப கட்டியும் முட்டியுமா இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம டெக்ஸ்சர் மாத்தோங்க கண்டிப்பா. ஓகேவா, ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டோம். இதை பாருங்க, இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க, அது தேவையில்லை நம்மளுக்கு. அப்புறமா பட்டரை சேர்த்துக்கோங்க. இப்பதான் வந்து மெயினா நான் சொல்ல விரும்புறேங்க, இப்ப வந்து நம்ம இதை மாவு பேசிக்கிற மாதிரி பேசிய கூடாது. ஓகேங்களா, நம்மளோட கை நுனி விரல் இருக்கு இல்லைங்களா, அதுல சும்மா அப்படியே கிரம்பிளியா அந்த மாதிரி வந்து மொத்தத்தையுமே வந்து கிரம்பிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அது பாருங்க, இது பாக்கிறதுக்கு உங்களுக்கு டோ மாதிரி இருக்கா, கிடையாது, கிரம்பிளியா இருக்கு பாருங்க, அப்படியே எப்படி சொல்றது, பிஸ்கெட் மாதிரி இருக்கு பாருங்க. ஓகேவா, இப்போ இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நீங்க ஆட் பண்றேன் பாருங்க. இது கண்டிப்பா வந்து நீங்க உங்ககிட்ட சப்போஸ் நீங்க வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை வாங்குங்க, நீங்க ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. இட் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க என்ன கேட்டா. ஓகேவா, அது பாருங்க, ஃபிங்கர்ஸ்ல மட்டும் நீங்க அந்த மாதிரி நுணுக்கி ரெடி பண்ணிட்டு இதை பாருங்க, இப்போ 5 to 6 மினிட்ஸ் வந்து நான் குக் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, இப்படிதான் இருக்கு பாருங்க. இப்போ வந்து இது சுட இருக்கு. சரிங்களா, நான் இதை ஆற வைக்கல, ஒன்றும் பண்ணல, அது குக் ஆன சமயத்திலேயே நான் இங்க மாவு ரெடி பண்ணிட்டேன். அந்த மீன் டைம்லயே வந்து அது குக் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேக்கிங் பாத்திரத்துல நான் இதை மாத்திக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்க, ஆவி பறக்கும், உங்களுக்கே தெரியும் பாருங்க, நல்லா கொதிக்க சூடா இருக்கு ஆப்பிள். இது மேலேயே இப்போ நம்ம வந்து இப்போ செட் பண்ணிடுங்க இதை. ஓகேவா, இப்போ எங்க வீட்டுல பாப்பா இருக்குன்றதுனால பிக் சங்க் அவர் சாப்பிட மாட்டாரு. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்மாஷர் வச்சு லைட்டா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். சரியா, இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான், இதை பண்ண கூட தேவை கிடையாது. எங்க வீட்டுல குழந்தை இருக்குன்ற காரணத்துக்காக நான் இந்த ஸ்டெப்பை பண்றேன். சரிங்களா, இப்ப பெரியவங்களா இருந்தா நம்ம அப்படியே சாப்பிட்டுருவோம் இல்லையா, நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்ப வந்து நம்ம அந்த நுணுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, விரல் நுனியில அந்த மாவை, அந்த கிரம்பிள் மாவை எடுத்து இது பாருங்க, இப்படி ஈவன் அவுட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரெடி. இதை வந்து ஒரு ப்ரீ ஹீட்டட் அவன்லயோ இல்ல கடாயிலையோ ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான், பாருங்க, சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு பாருங்க. மேலெல்லாம் நல்லா ப்ரௌனா, சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க. நீங்க உங்க வீட்டுல வந்து ஆப்பிள் இருந்தது மிச்சம் இருக்கு அப்படின்னா இந்த ரெசிபியை வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, மறுபடியும் செய்வோம் இது. ஆக்சுவலா அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. சரிங்களா, இது வந்து பாருங்க, இது வந்து கேக் கிடையாதுங்க, இது வந்து கிரம்பிள். ஸோ நம்ம எடுக்கும் போதே வந்து அப்படியே கிரம்பிளியா கீழே விழும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த ஆப்பிளோட வச்சு சாப்பிட்றதுக்கு. இதை வந்து ஜென்ரலா வந்து ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடுவாங்க, இல்லைனா வந்து இந்த ராஸ்பெரி ப்ளூபெரி அந்த ஜாம் வந்து ஹோம்மேடா பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து என்கிட்ட ஐஸ்கிரீம் இல்லை, ஸோ அதனால வந்து நான் அப்படியே சர்வ் பண்றேன். பாருங்க, அது எடுக்கும் போதே பாருங்க எவ்வளோ கிரம்பிளியா அழகா விழுதுன்ட்டு,
ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்ததுங்க. உங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இது கண்டிப்பா ஒரு பிக் ஹிட்டா இருக்கும் ஃபேமிலியில. ரொம்ப டேஸ்டியா இருந்த ஒரு டிஷ் இது. அதனால தான் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.